விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகளில் தரையில் கொளுத்தப்படும் பட்டாசுகளான சங்கு சக்கரம் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது மாலை நேரங்களில் கொளுத்தப்படும் பட்டாசுகளில் சங்கு சக்கரம் முதலிடத்தை பிடிக்கிறது. வட்டமடித்தபடி ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் சங்கு சக்கரத்தை பார்த்து குழந்தைகள் ஆரவாரத்துடன் ஆர்ப்பரிப்பர். 10, 21, 31 இன்ச்சுகளாக 3 அளவுகளில் சங்கு சக்கரம் தயாரிக்கப்படுகிறது. முதலில் இந்த அட்டை குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு முதல் நாள் நிழலிலும் மறுநாள் வெயிலிலும் காய வைக்கப்படுகிறது. முதல்ல 2 காடி கம்பி சுற்றுவோம், அதுக்கடுத்து தான் தர குழாய் சுற்ற உட்காருவோம். எங்கள் குழாயில் 3 சைஸ் இருக்குது, 10, 21, 31 3 சைஸ் இருக்குது. அதை சுற்றி வெளியே கொண்டு போய் உருட்டுக்கட்டை போட்டு காய போட்டு ஃபினிஷிங் பண்ணுவோம். இப்போ தீபாவளி சீசனில் கொஞ்சம் நிறைய சரக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நன்கு காய்ந்த பிறகு வட்ட சக்கரங்கள் உருவாக்கப்பட்டு சக்கரத்தின் அடிப்பகுதியில் குப்பிகள் ஒட்டப்படுகின்றன. இதன் மேல் உள்ளட்டை ஒட்டப்பட்டு பின் வெளியட்டையும் ஒட்டப்படுகிறது. பின்னர் அலுமினிய பவுடர், நட்சத்திரங்களை உதிர்க்க நைஸ் சீவுத்தூள், பச்சை உப்பு கலந்து வெடிமருந்து பவுடர் தயாரிக்கப்பட்டு குழாய்களில் நிரப்பப்படுகிறது. இந்த கையில் வச்சுக்கு தரச்சக்கரம், இது குழாயாக வரும். இதை மருந்து செலுத்தி முனமருந்து அடித்து இதை காய வச்சு பிள்ளை படத்தை காய வச்சுருவாங்க. காய வச்சால் அதுக்கு 2 நாள் 1 நாள் கழித்து பார்வத்தாள் போட அனுப்புவாங்க. பார்வத்தாள் போட்டால் அது 2 நாளைக்கு காய வச்சு அதை சக்கரமாக சுற்றுறாங்க. இது பேர் தரச்சக்கரம். தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரை பெரும்பாலான நடுத்தர மக்கள் விரும்பும் பட்டாசு ரகங்களில் முதன்மையான சங்கு சக்கரம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தந்தி செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து க. மைதீன் ஷாகுல் ஹமீத்.